இப்போ சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய புதிய அமைச்சரவை பட்டியலை வந்துட்டு அந்த இலாக்கா யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பல்வேறு துறைகள் இவங்கக்கிட்ட இந்த துறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து தாவேக அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக மதுபான பார்கள்லையும் சிசிடிவி அப்படின்னும் போது உண்மையிலேயே பல குற்றங்கள், பல குற்றச்சம்பவங்கள், நிறைய அடிதடி பஞ்சாயத்து நிறைய நடக்குது இல்லையா? இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த திராவிட கட்சிகளோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதையெல்லாம் வந்து கற்றுக்காம இன்னைக்கு டிவிக்கு வாக்களித்து விசிலை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ விசில் எப்படி ஜெயிச்சது, விசில் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, நம்ம எங்கே கோட்டை விட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தான் கோட்டை விட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க இறங்கி வர்றாங்க இந்த ஃபார்முலாக்குள்ளே. நீட் எக்ஸாமை ஒழிக்கணும், நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுக்குன்னு பாருங்க. திருமாவளவர்கள், வீரமணி அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ட்ரோலாக மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். சமீப காலமாக வந்துட்டு தாவேகா புதிய அரசு அமைச்சதுக்கு அப்புறமா ஏன் வந்து அமைச்சரவை இன்னும் அமைக்கப்படலை, அமைச்சரவை அமைச்சாதானே சரியாக இருக்கும், ஒரு 9 அமைச்சர்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க, பட் அவங்களுக்கு அமைச்சரவையில் என்னென்ன அமைச்சர் யார் என்னன்றதே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இதற்கு இப்போ சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய புதிய அமைச்சரவை பட்டியலை வந்துட்டு அந்த இலாக்கா யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பல்வேறு துறைகள் இவங்கக்கிட்ட இந்த துறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் சிஎம் முதல்வர் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு யார் யாருக்கு என்னென்ன துறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலி முதலமைச்சர் விஜயோட அவரோட கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா பொது நிர்வாகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், டிஆர்ஓ, காவல்துறை, உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியவர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே இந்த காவல்துறை, உள்துறை இது ரெண்டுமே வந்துட்டு சிஎம் கையில் தான் இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுமே அதுதான் பண்ணுவாங்க. குறிப்பாக பொது நிர்வாகம் எல்லாமே இருக்கும். அதுலேயும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், டிஆர்ஓ இவங்க எல்லாருமே வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக எடுக்கக்கூடிய துறைகள். இதை தாண்டி மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியவர் நலன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கணுன்றதுக்காக இத்தனை துறைகளை தனக்கு கீழே வந்து வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் இங்கேருந்து நம்ம கவனிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக குழந்தைகள் நலன், முதியோர் நலன் ரெண்டுமே வந்துட்டு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக வந்து அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக வந்து பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாடு. அடுத்தது அமைச்சர் அருண்ராஜ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன். அடுத்ததாக அமைச்சர் அருண்ராஜ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன். அடுத்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை, அமைச்சர் வெங்கட்ரமணனுக்கு உணவுத்துறை, அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம், எரிசக்தி, சட்டம் மற்றும் சிறைத்துறை. அடுத்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறை. அடுத்ததாக அமைச்சர் டிகே பிரபு கனிம வளத்துறை, அமைச்சர் கீர்த்தனாவுக்கு வந்து தொழில்துறை கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 துறைகளை சொல்லிடுறேன். அதில் குறிப்பாக வந்து நிதித்துறை. செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து களப்பணிகள் வந்து அதிகமாக இருக்குது. களத்தில் தாவேகா என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். ஆனால் நிதித்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே உட்காந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய விஷயந்தான். அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் ஒர்க்காக தான் இருக்க போகுது. அப்போ அந்த துறை ஏன் அவருக்கு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வாக்குறுதிகள் எக்கச்சக்கமாக சொல்லியாச்சு. அதை தாண்டி இன்றைக்கி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல விஜய் சைட்லேருந்து. அப்போது நிதித்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அங்கே இருக்கணுன்றதுக்காக வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அங்கே நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க முடியுது. இதை தாண்டி வந்து அமைச்சர் ராஜ்மோகன் நம்ம மீடியாவில் இருந்து ஒருத்தர் போய் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ ராஜ்மோகன் அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.
பள்ளி கல்வித்துறை, அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறை 3மே வந்து அவருக்கு ரொம்ப சரியான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அதில் ரொம்ப புலமை பெற்றவர். தமிழ் சொல்லவே தேவையில்லை. அதை தாண்டி பள்ளி கல்வித்துறைன்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அமைச்சர் ராஜ்மோகன் கையில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை அவர் சிறப்பாக பண்ணுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. அடுத்ததாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அதாவது சிவகாசியில் சிறந்த எம்எல்ஏவாக நான் வந்து ஆவேன், ஒரு முதல் எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்க சிறந்த எம்எல்ஏவாக நான் ஆவேன்றதை தாண்டி தொழில்துறையில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மிக முக்கியமான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக தேவையான ஒரு துறை வந்து தொழில்துறை. அதை வந்து அமைச்சர் கீர்த்தனா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அனுபவம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் வாய்ந்த துறைகள், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு துறையில் இருந்திருப்பாங்க, இருந்தாலும் அடுத்தடுத்த துறைகளில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஓகே, அதில் இந்த நாலேஜ் இருக்குது, ஓகே இதை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே புதியவங்களாக இருக்காங்களே, இவங்ககிட்டேருந்து எப்படி வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆட்சியை பார்த்துட முடியும் அப்படின்னும் போது, ஆக்சுவலி அமைச்சர்கள் மாறி இருக்காங்க, ஆனால் துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் மாறவே இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற இன்புட்டை இவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அது சரியாக தவறா அப்படிங்கிறத மட்டும் முதல்வர்கிட்ட சொன்னாவே போதும், ஓரளவுக்கு இதை சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா தாவேக்கு ஆட்சி அமைச்சதிலிருந்தே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, அனுபவம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க பார்க்குற ஒர்க்கு தான் ஒரு பாதி ஒர்க் இவங்க பார்த்தாலே போதுன்ற மாதிரி தான் இருக்க போகுது. இதில் குறிப்பாக வந்து மின்சாரத்துறையை வந்துட்டு நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மின்சாரம், எரிசக்தி, சட்டம் மற்றும் சிறைத்துறை இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ கொடுக்கக்கூடிய இப்போ இத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அமைச்சர்கள் அந்த இலாக்கா ஒதுக்கிட்டார். ஆனால் இதை தாண்டி பல துறைகளுக்கு ஏன் இன்னும் ஒதுக்கலை அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதற்கு காரணம் இப்போ நம்ம வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த மாதிரி துறைகளை ஒதுக்குற அந்த ஐடியாவில் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட மிக முக்கியமாக 25 பேர் வந்திருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி இன்றைக்கி கணக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, தாவேக்காக்குள்ளே இணைஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக அதிமுகலேருந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க இவங்கன்றது இது வரைக்கும் தெரியலை. ஒருவேளை அப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பேசு பொருளாகவும் ஒரு கேள்வியாகவும் மாறும். ஏன்னா இருக்கக்கூடிய இப்போ இத்தனை துறைகள் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா 2-3 துறைகளாக பிரிச்சிருக்காங்க. ஐ மீன் மின்சாரம், எரிசக்தி, சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் அப்படின்னா அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மின்சாரம், எரிசக்தி ஒருத்தட்டையும் சட்டம் மற்றும் சிறைத்துறை கூட பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே பிரித்து கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஊழல் கட்சின்னு சொன்னீங்க, அடிமை சக்தின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு நம்ம அமைச்சரவையில் இடமா அப்படின்ற ஒரு இடமும் வரும். ஆனால் என்ன டீலிங்கில் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க, என்ன டீலிங்கில் வந்து அவங்க கூட்டணிக்கு பேசியிருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் தீரவே இல்லை. நேற்று வரைக்கும் 28 மாவட்ட அந்த உறுப்பினர்களையும் இது வரைக்கும் 28 நிர்வாகிகளை அடுத்தடுத்து நீக்கம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இந்த குழப்பம் இன்னும் அதிகமாக நீண்டு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பக்கம் இவங்க வெளியே வந்துட்டாங்க, இவங்க புதுசாக ஒரு அதிமுக உருவாக்குறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தால், இன்னொரு சைடில் அவர் தனியாக ஒரு அதிமுக உருவாக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட தலைவர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு உறுப்பு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு உறுப்பினர், அவர் மாதிரி, அதாவது அவருக்கு யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே தனியாக ஒரு அதிமுக உருவாக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த விஷயத்தையும் நோட் பண்ணி பார்க்க வேண்டிய இருக்குது. இதை தாண்டி ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணும்போது குறிப்பாக இந்த மதுபான கடைகளை குறைச்சது, ஐ மீன் அந்த 717 கடைகளை மூடுறேன்னு சொன்ன விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் பிளாக்கில் சரக்கு இஷ்டத்துக்கு ஓடுதுங்க அப்படின்ற அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக கூட திருவொற்றியூரில் ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது, இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய மதுபான கடைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளது. அதாவது 10 மணிக்கு அப்புறம் நீ கடையை திறந்துருக்க, 10 மணிக்கு மேலே எவனாவது தேவையில்லாமல் கடையில் நிற்கிறான் அப்படின்னா
உடனே வந்து உன் மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படின்ற ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10 மணிக்கு மேலே நீ அதாவது தலையிலனாலும் உனக்கு சரக்கு கிடைக்காது. அப்புறங்கிட்ட நீ 10 ரூபாய்க்கு மேலே பாட்டிலுக்கு மேலே வாங்குறது அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை தான் வந்து தாவேக அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக மதுபான பார்கள்லையும் சிசிடிவி அப்படின்னும் போது உண்மையிலேயே பல குற்றங்கள், பல குற்றச்சம்பவங்கள், நிறைய அடிதடி பஞ்சாயத்து நிறைய நடக்குது இல்லையா? இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த விஷயம் அமையும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்துச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. திமுக, திராவிடர் கழகம், இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, நீட் எக்ஸாமை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, சிம்பிள். இது வந்து இதை சொல்கிறதுக்கு வந்துட்டு யாரும் வந்து தனியாக படிச்சுட்டு வரணும்லாம் கிடையாது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக, விசிக, இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா திமுகவோட குரலும் இருந்துச்சு, அதிமுக குரலும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக திமுக இதை பற்றி பேசவே இல்லை. பேசவே இல்லை சென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2021 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன பேசினாங்க, நீட் எக்ஸாமை ஒழிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தான் சூப்பரான சூட்சமம் இருக்குது, நம்ம அதை வச்சுருக்கோம், கையில் பாருங்கள் முட்டை வச்சுருக்கேன், முட்டைக்குள்ளே மந்திரம் வச்சுருக்கேன், இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது நீட்டை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அதை யாருமே அது கண்டுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதை பற்றி ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்ட மாதிரி கூட நமக்கு ஞாபகம் இல்லை. அந்த முதல் 1 வருஷம் நான் தெரிஞ்ச கேள்வி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே 4 நாளில் ஏன் மகளிர் உரிமை கொடுக்கல, ஏன் சிலிண்டர் கொடுக்கல, ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு கேட்குறவங்க, எனக்கு அதை கேட்குறது கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் இது போராட்டம் பண்ணுறாங்க பாருங்களேன், நீட் எக்ஸாமை ஒழிக்கணும், நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுக்குன்னு. இங்கே பாருங்கள், திருமாவளவர்கள், வீரமணி அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ட்ரோலாக மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறது பயங்கர ட்ரோலாக மாறி இருக்குது. அப்போ இதுதான் அரசியல். அப்போ இதுதான் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கொடுத்த அரசியல். ஒரு விஷயத்தை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பீங்க, அப்புறம் திரும்ப வந்து நீங்களே அதை ஆதரிப்பீங்கன்னு சென்ஸ் என்னன்னா அதை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. திரும்ப அதை வந்து நீங்கள் வந்து எங்கள் முன்னாடியே வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு இதை காட்டினீங்க அப்படின்னா இதுதான் அரசியலா? ஸோ இதை தான் வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? அப்போ வெளிப்படையான அரசியல்னு ஒரு விஷயம் வரும்போது அதெல்லாம் நீ வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து தவறு, அது வந்து ஒரு தற்குறித்தனம், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களான்னு கேட்கணும் போல தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூத்து நடந்திருக்கு இன்றைக்கி. இதை யாருமே கேட்கல. இப்போ வந்து ஒரு அதாவது நீட் எக்ஸாமை ஒழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் நம்ம கேள்வி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்லாம் சொல்லிட்டு கடைசியில் இவங்களே போராட்டம் பண்ணுறதை எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. இதை விட திமுக வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. நான் என்னென்னு படிக்கிறேன். ஜென்சி அரசியலுக்கு மாறும் திமுக. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியால் ஜென்சி அரசியலுக்கு மாறும் திமுக. டெக்னாலஜியை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த உள்ளது. திமுகவில் உள்ள ஒவ்வொருவரும் இன்ஃப்ளூயன்சராக செயல்படவும், டீ கடை அரசியலை சோசியல் மீடியாவில் பேசவும் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு திமுக தலைமை உத்தரவு. ஜென்சி தலைமுறைக்கு ஏற்றபடி அரசியலை விவாதிக்க அறிவுறுத்தல். அதாவது சொன்னாங்க, திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த திராவிட கட்சிகளோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதையெல்லாம் வந்து கற்றுக்காமல் இன்றைக்கி டிவிக்கு வாக்களித்து விசிலை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ விசில் எப்படி ஜெயிச்சது, விசில் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, நம்ம எங்கே கோட்டை விட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தான் கோட்டை விட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க இறங்கி வர்றாங்க இந்த ஃபார்முலாக்குள்ளே. அப்போது டீ கடைகளில், நம்ம இன்டர்நெட்டில், எல்லா இடங்கள்லையும் சோசியல் மீடியாவில் நம்ம வந்து டிஎம்கே பற்றி பேசணும். அப்போ நம்ம வந்து ஜென்சிக்கிட்ட நம்ம போகணும், சோசியல் மீடியாவில் நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக மாறணும், எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸராக மாறிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது தாவேகா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதாவது சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் மூல செலவு பண்ணி இப்படி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இவங்க அதே இடத்துல இப்போ வந்து நின்று அதையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து சில விஷயங்களை மாற்றலை அப்படின்னா நம்ம வந்து அவுடேட்டட் ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அது மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி விசில் ஜெயிச்சிருக்கு அப்படின்றது. எப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு ஆடு போடுறீங்க, ஸ்டாலின் தொடரட்டுன்னு ஒரு பாட்டு போட்டு ஒரு ஆடு போடுறீங்க, நீங்கள் ஒரு 10 பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி மொத்த நியூஸும் வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்குது. அப்போது விஜய் பக்கம் நியூஸ் திரும்பி இருக்கும்போது, நான் சொல்கிறது முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்போது அத்தனை விஷயமும் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் சேரும்.
அதை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து நமக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்திகளாக மாறுது. அது இப்போவும் தொடருது. இப்போ முதல் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அது பிரேக்கிங்காக மாறிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து நான் சொல்கிறது வந்து நார்மல் திங்கே சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அவர் வந்து 17 கிலோமீட்டர் வந்து பயணம் சொன்னால் தலைமைச் செயலகத்துக்கு வராரு. அப்படி வர வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுதுன்றதுக்காக 2 பிளான் சொன்னாங்க. ஒன்று, அவர் வரக்கூடிய லேனை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பொது போக்குவரத்து நம்ம போகிற வண்டிகள்லாம் போட்டோம், எனக்காக நிப்பாட்ட வேண்டாம், நிறையா சாலை நெரிசல் பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி ஏன் வீடு வந்து நீலாங்கரில் இருக்கணும், நான் தலைமைச் செயலகம் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை. பட் அதையும் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவங்க திட்டங்களை கொண்டு வரதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதே சேம் டைம் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் பண்ண அதே தவிர இவங்களும் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இடையில கட் பண்ணி போகிற விஷயம்லாம் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீட் எக்ஸாமுக்காக திமுக போராடுறத பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அதை வந்து ஓப்பனாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தாண்டி இன்றைக்கி அமைச்சரவை பட்டியல் வெளியாக இருக்குது. இந்த இலாக்காக்கள் பார்க்கும்போது சரியான இலாக்காக்கள் சரியாக கொடுத்துருக்காங்களா, அதையும் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை தாண்டி வந்து அடுத்த கட்டமாக வந்து இப்போ டிவிகேஆர் செய்யக்கூடிய திட்டங்கள், அந்த செயல் வடிவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.